ஒரு நாட்டுடைய பாராளுமன்றமே பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் தீ பிழம்புகள் கரும்புகை எழுப்பிட்டு இருக்குது. அந்த நாட்டுடைய பிரதமர் எனக்கு இந்த பதவியே வேணும்னு ரிசைன் பண்ணிட்டு போறாரு. நேபாளுடைய போலீஸ் அங்க ப்ரொடெஸ்ட்ல இருந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய தலைக்கு குறி வச்சு சுட்டிருக்காங்க. 20 பேர் உயிரிழந்திருக்காங்க. 400க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்ப நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். நேபாள் ஜென்சிஸால அமைதியா ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு போராட்டம் இவ்வளோ ஆக்ரோஷமா மாறினதுக்கான காரணம் என்ன? ஸ்கூல் படிக்கிற பசங்களை கூட இந்த ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிற அளவுக்கு நேபாள் கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன பண்ணுச்சுங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மற்ற யூடியூப் சேனல்ஸில் சொல்கிற மாதிரி இந்த ஒரு போராட்டத்துக்கான காரணம் சோசியல் மீடியா பேன் ஒன்றும் கிடையாது. அது வெறும் சின்ன ட்ரிகரிங் பாயிண்ட் மட்டும்தான். இவ்வளோ பெரிய மேசிவ் ப்ரொட்டஸ்ட்டுக்கான காரணம் கரப்ஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆகஸ்ட் 25 நேபாள் கவர்மெண்ட் அடுத்த 7 நாட்கள்ல 26 சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் பேன் செய்யப்படும் அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. இந்த ஒரு அறிக்கைக்கு முன்னாடியே சோசியல் மீடியாஸ்ல நிறைய கிளிப்பிங்ஸ் வைரல் ஆயிட்டு இருந்தது. அது என்னன்னா, பொலிட்டீஷியன்ஸோடைய பசங்க அவங்களுடைய லக்ஸரியஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது தான். நேபாளில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாததுனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே ஃபாரின் கண்ட்ரிக்கு கொத்தடிமைகளாக போய் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைமில் பொலிட்டீஷியன்ஸோடைய பசங்க மாதத்துக்கு ஒரு ட்ரிப் வருது, பிராண்டட் பேக்ஸ், பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுற கிளிப்ஸ் வைரலாக சோசியல் மீடியாவில் ஜென்சிஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் தான் சோசியல் மீடியா பேன் பண்ண போகிறோன்னு சொல்லி கவர்மெண்ட் அறிக்கை விடுறாங்க. இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேபாள் மட்டும் இல்லை, எந்த ஒரு கண்ட்ரியை எடுத்துக்கிட்டாலும் அந்த கவர்மெண்டோடைய ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னா சோசியல் மீடியா மட்டும்தான் ஒரே வழி. நேபாளுடைய கவர்மெண்ட் பேன் பண்ண பார்த்தது சோசியல் மீடியாவில் அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோடைய வாய்ஸை. இந்த ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் தான் இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்கிறதுக்கு காரணமாகவே இருந்தது. நீங்க நோட் பண்ண வேண்டியது, சோசியல் மீடியா பேன் வெறும் ட்ரிகரிங் பாயிண்ட் மட்டும்தான். உண்மையான காரணம் கரப்ஷன். செப்டம்பர் 8 சோசியல் மீடியாவில் ப்ரொட்டஸ்ட் எங்கே ஆரம்பிக்க போகிறோம், ப்ரொட்டஸ்ட் எப்படி நடக்க போகுது, ப்ரொட்டஸ்ட் எங்கெல்லாம் நடக்க போகுதுங்கிற ஒரு அறிக்கை சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு போராட்டம் நோ டு கரப்ஷன், எங்களுடைய எதிர்காலம் ஒன்று சேலுக்கு கிடையாதுங்கிற ஸ்லோகனில் தான் ஆரம்பிச்சிருக்கு. பட் லேட்டராக இந்த க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. ரிஸ்ட்ரிக்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய பேரிகேட்டெல்லாம் உடச்சி தள்ளிட்டு உள்ளே போயிருக்காங்க. இங்கிருந்து தான் போலீஸ்க்கும் ப்ரொட்டஸ்டருக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2 வகையான பேரிகேட்டை உடச்சி தள்ளிட்டு பாராளுமன்ட்டுக்குள்ளே போயிருக்காங்க. பாராளுமன்றோடைய பில்டிங் முழுக்க சேதப்படுத்தியிருக்காங்க. ஒரு கண்ட்ரியோடைய பாராளுமன்றே பத்தி எரிய ஆரம்பிக்குது. கவர்மெண்ட் சோசியல் மீடியாவுக்கு போடப்பட்ட பேனை ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாவது ப்ரொட்டஸ்ட் ஸ்டாப் ஆகும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இன்னும் 10 மடங்கு போராட்டம் ஆக்ரோஷமாக மாறி இருக்கு. ஒரு பக்கம் க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபயரிங் ஸ்டார்ட் ஆகுது. என்னதான் அது ரப்பர் புல்லட்னாலும் நிறைய பேருக்கு மோசமான இன்ஜுரிஸ்லாம் ஆயிருக்கு. கவர்மெண்ட் அந்த புல்லட்லாம் ரப்பர் புல்லட்னு சொன்னாலும் நிறைய பேருடைய உடம்புல இருந்து ஒரிஜினல் புல்லட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ரொட்டஸ்டுக்கான காரணம் என்னன்னு கேட்கறதுக்கு பதிலாக த கவர்மெண்ட் ரெஸ்பாண்டட் வித் டியர் கட்ஸ், வாட்டர் கேனான்ஸ், ரப்பர் புல்லட்ஸ் அண்ட் ஈவன் லைவ் அம்யூனிகேஷன். 20 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க உயிரிழந்திருக்காங்க. அதுவும் தலையில சொடப்பட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட ஸ்கூல் பேக்கை தோல்ல மாட்டிக்கிட்டு ரோட்ல இறந்து கிடக்குறாங்க. இந்த ப்ரொட்டஸ்டுக்கான மிகப்பெரிய ட்ரிகரிங் பாயிண்டே நெப்போட்டிசம். பொலிட்டீஷியன்ஸோடைய கிட்ஸ் அவங்களுடைய லக்ஸுரியஸான லைஃப்பை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ரெடிட்னு எல்லா சோசியல் மீடியாவிலையும் போடுற போஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய ஜென்சிஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு, நாங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறப்போ உங்களுக்கு எப்படி இவ்வளோ லக்ஸுரியஸான லைஃப் கிடைச்சது, எல்லாம் ஊழல் கரப்ஷன் தானேன்னு மாதிரியா கேள்விகளை சோசியல் மீடியா மூலம் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தான் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எங்களையே நீ கேள்வி கேட்குறியான்னு சொல்லி சோசியல் மீடியாவை பேன் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான காரணம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டேக்ஸ் மணி அங்கே இருக்கக்கூடிய ஊழல் அதிகாரிகளுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் போகிறதுங்கிற அவுட்ரேஜ் தான் இந்த ப்ரொட்டஸ்ட்.
ரெண்டாவது காரணம், நேபாளில் வேலை வாய்ப்புங்கிற ஒன்றே கிடையாது. அங்கே இருக்க நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸில் கொத்தடிமைகள் மாதிரி இன்னும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த காரணம், நேபாளில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு யங் டெலிவரி பாய் மேலே போலீஸ் வெஹிக்கிள் மோதிருக்கு. பட் அசால்ட்டாக கண்டுக்காமல் போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மினிஸ்டர் ஒரு பொண்ணை ஹிட் அண்ட் ரன் பண்ணியிருக்காரு. பட் கவர்மெண்ட் அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அடுத்தது தான் சோசியல் மீடியா பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சோசியல் மீடியா தான் நம்மளுடைய வாய்ஸ் அண்ட் யூனிட்டி. அதை கவர்மெண்ட் பேன் பண்ணுறதுங்கிறது லீடர்ஷிப்லேருந்து டிக்டேட்டர்ஷிப்க்கு மாறுற மாதிரி தான். இப்போ நேபாளுடைய பிரதமர் ஒலி தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு நாட்டை விட்டே தப்பிச்சு ஓடி இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரோட்டில் இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. எக்ஸ் பிரைம் மினிஸ்டருடைய மனைவியை வீட்டோட வச்சு கொளுத்திருக்காங்க. அமைதியாக போயிட்டு இருந்த அந்த போராட்டம் இவ்வளோ ஆக்ரோஷமாக மாறினதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. பட் இப்போ அங்கே ப்ரொட்டஸ்டில் இருக்கக்கூடிய ஜென்சிஸ் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, முதல்ல இப்போ அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸுமே ராஜினாமா பண்ணணும். அதாவது ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி, ரெண்டு கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸுமே தங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணணும். ரெண்டாவது, மொத்த பாராளுமன்றமே கலைக்கப்படணும்னு சொல்கிறாங்க. மூணாவது, இப்போ 20 பேர் செத்தாங்கல்ல, அவங்கள சுட சொல்லி ஆர்டர் கொடுத்தது யாரு? இதில் இன்வால்வ் ஆகிருக்க அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணணும். நாலாவது, எண்ட் டு நெப்போ கிட்ஸ் கல்ச்சர். நெப்போட்டிசமை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது நெப்போ கிட் ஒரு கொலை பண்ணால் அவனை அசால்ட்டாக விட்டுறாங்க. பட் ஒரு சராசரி ஆவரேஜ் ஹியூமன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அவனை அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு தான் இப்போ இந்த சொசைட்டி இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாப் நெப்போ கிட்னு சொல்கிறாங்க. அடுத்தது நியூ எலெக்ஷன், நியூ லீடர். புது எலெக்ஷன் வைக்கப்பட்டு புது தலைவர்கள் வரணும்னு சொல்கிறாங்க. கடைசியாக ப்ரொடக்ட் டிஜிட்டல் ரைட்ஸ். தங்களுடைய டிஜிட்டல் ரைட்ஸ், தங்களுடைய சோசியல் மீடியா ரைட்ஸை யாரும் பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ யங்ஸ்டர் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், ஒரு கவர்மெண்ட்டையே மாற்ற முடியும்னு நேபாள் ஜென்சிஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவால் நேபாளில் என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.